அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலிக்கு வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளை, இன்று நமது தாய் திரு அவையானது ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்றது. உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வார்த்தை அனைத்து திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் கொடுத்த மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தெளிவுற நம்முடைய மனதிலும் எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இறைவன் இன்று நமக்கு எடுத்துரைக்கிறார். உலகெல்லாம் சென்ற நற்செய்தியை பறைசாற்ற முன்வருவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற அனைத்து பாவங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீர்னால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசீர்வதித்தருள வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக்கு.
என்றென்று வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எம் மீட்பருமாகிய கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 வரை. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியதின் பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தாரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 47. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஏக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர், ஏக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. ஏக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள்,
கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. ஏக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்ற ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. ஏகாலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். ஏகாலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயிரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வான் உலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறை வாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திரு தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். ஏதோ உலக முடிவு வரும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபை விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஒரு 2 பேர் இறந்து மோட்சத்துக்கு போயிருக்கிறாங்க. மோட்சம் நரகம். மோட்சத்தில் பாதி பேர் இருக்காங்க, நரகத்தில் பாதி பேர் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் மோட்சத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நரகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த மனநிலை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு விரும்பினார். அதனால் அண்டா நிறையா கறி சோறு அண்டா நிறையா ஆக்கி மோட்சத்தில் கொண்டு போய் ஒரு அண்டா வச்சிட்டார், நரகத்தில் கொண்டுட்டு போய் ஒரு அண்டா வச்சிட்டார். ஆனால் மோட்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னாக்கா, கையை நீட்டிக்கிட்டே இருக்க முடியும், மடக்க முடியாது, அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு. நரகத்தில் இருக்கிறவங்களும் கையை இப்படியே நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மோட்சத்தில் இருக்கிறவங்களும் கையை இப்படியே நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டு, கையை மடக்க முடியாது. அண்டா நிறைய சாப்பாடை வச்சாச்சு, 2 இடத்துலையும் இருக்குது, மோட்சத்துலேயும் இருக்குது, நரகத்துலேயும் இருக்குது. எடுத்து சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டார். 1 மணி நேரம் கழித்து இவங்க எப்படி சாப்பிட்ருக்குறாங்கன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நரகத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்டா நிறையா வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது, ஒரு பையிலும் சாப்பிடல. அங்கே போய் கேட்டிருக்காரு, ஏண்டா எல்லாம் சாப்பாடு தான் கறி சாப்பாடாக ஆக்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறேனே, ஏண்டா சாப்பிடாம இருக்கீங்க, எங்கேருந்து சாப்பிட்றது, கையை மடக்கா முடியாமல் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டா எங்கேருந்து சாப்பிட்றது, அதான் சாப்பிட முடியல அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இருங்கடா, மோட்சத்தில் போய் பார்த்துட்டு வரேன், அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் தான் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, கையை மடக்க முடியாது. ஆனால் அங்கே பார்த்தா கறி சாப்பாடு எல்லாம் அண்டாவில் இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு. கடவுளுக்கே ஆச்சரியம், எப்படா கீழே நரகத்தில் இருக்கிறவனுக்கு அதே பனிஷ்மெண்ட்டு தான், உங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட்டை தானே கொடுத்துருக்குறேன், கையை மடக்க முடியாதுன்னு. அவனை கேட்டதுக்கு கையை மடக்க முடியாமல் எப்படி சாப்பிட்டதுன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்களே எப்படி? அப்போ அந்த மோட்சத்தில் இருக்கிற ஆட்கள் சொன்னாங்க, இந்த சாப்பாடு எடுத்து என் எதுக்க இருந்தவன் வாயில் இருந்தோ இப்படி ஊட்டி விட்டேன், அவன் எடுத்து எனக்கு ஊட்டி விட்டான், இப்படியே மாறி மாறி சாப்பிட்டு நாங்கள் சாப்பாட்டை காலி பண்ணிட்டோம். அப்போ மோட்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் மீட்டெடுத்து எங்கே கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ற ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வைத்திருக்கின்றார். எதற்காக இந்த திருச்சபைக்குள்ளே கொண்டு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்றால், பிரியமானவர்களே, திருச்சபை என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கின்றது, பயிற்சி கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. எப்படி பயிற்சி கொடுக்கின்றது? நம்ம பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே நாள் முழுக்க கையை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க போகிறோமா?
பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த பரலோகத்திலே ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு இடம்தான் இந்த திருச்சபை. இங்கே துதிக்காமல் இருந்து விட்டால் அங்கே போய் துதிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை எப்படி துதிப்பது, ஆண்டவரிடம் எப்படி ஜெபிப்பது, ஆண்டவரை எப்படி போற்றுவது, இப்படி பயிற்சி கொடுக்கின்ற ஒரு இடம்தான் நம்மளுடைய தாய் திருச்சபையாக இருக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4 வசனங்கள் 16 முதல் 17 முடிய வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர், பின்னர் உயிரோடு எஞ்சியிருப்போர் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். பிரியமானவர்களே, இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம பைபிளில் 3 பேர் இருக்கிறாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில். முதல்ல யார் அப்படின்னா ஏனோக்கு என்ற ஒரு நபரை பார்க்கின்றோம். நம்ம திருச்சபையிலே ஒரு நபர். தொடக்க நூல் இயல் 5 வசனங்கள் 21 முதல் 24 அதை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏனோக்கு 300 வருடங்கள் ஆண்டவரோடு நடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதல் நபர் பைபிளில் விண்ணகம் எடுத்து செல்லப்பட்ட ஒரு நபர் ஏனோக்கு. பிரியமானவர்களே, இப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு என்ன காரணம்? அவர் பெயரிலேயே ஒரு அர்த்தம் இருக்கின்றது. நோக்கு, நோக்கு. யாரை நோக்கிறது? ஆண்டவரை நோக்கினார். ஆண்டவரை பார்த்த வண்ணமாக எத்தனை வருஷம் நடந்தாராம்? ஆண்டவரோடு 300 வருடங்கள் கைகோர்த்து நடந்தார் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு நடத்தல், கடவுளோடு நடந்து செல்லுதல் என்றால் என்ன அர்த்தம்? இமயமலைக்கு ஓடிடுறதா, பாலைவனத்தில் ஓடி போயிடுறதா, அல்லது காட்டுக்கு போய் நான் தவம் இருக்க போகிறேன், கடவுளோடு ஒன்றித்திருக்க போகிறேன்? இல்லை. குடும்பத்தில் இருந்த வண்ணமே எப்படி கடவுளோடு நடந்தார் என்பதற்கு யார் ஒரு உதாரணம் அப்படின்னா ஏனோக்கு. அவர் என்ன அப்படி நடந்தார்? தொடக்க நூல் 5 வசனம் 22 அதில் என்ன வாசிக்கின்றோம் என்றால், மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தார். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசேலா ஃபஸ்ட்டு பிறக்கிறாரு, அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் கடவுளோடு நடக்கிறாரு. அப்படி நடக்கும் பொழுது ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அப்படின்னா இவர் கடவுளோடு நடந்துக்கிட்டு எங்கே இருந்திருக்கிறார்? குடும்பத்தில் தான் இருந்திருக்கின்றார். காட்டுக்கு போய் தவம் இருந்திருந்தாக்கா எப்படி வீட்டில் பிள்ளை பிறகும்? 300 வருடங்கள் கடவுளோடு நடந்தார், அவருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அப்படின்னா குடும்பத்தில் இருந்து கொண்டே கடவுளோடு நடந்திருக்கின்றார் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, அப்போ கடவுளோடு நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? நாம் விண்ணகம் செல்வதற்கு இந்த உலகத்திலே நாமே பயிற்சி எடுத்துக்கொள்கின்ற ஒரு காரியம். 2வது நபர் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கும் பொழுது 2 அரசராகமும் இயல் 2 வசனம் 9 - 11 எலியா என்ற ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த எலியா கூட சுற்றி தெரிஞ்சவர் யார் அப்படின்னா எலிசா. அப்போ ஆண்டவர் இவர் எடுத்துக்க போகிறார், அது இவருக்கு தெளிவாக தெரியுது. அப்போ முதல் நாள் எலிசாவை கூப்பிட்றார். என் கூட இது வரைக்கும் நீ அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிற, எவ்வளவோ காரியத்திற்கு எனக்கு உதவியாக செஞ்சுருக்கிற, நாளைக்கு ஆண்டவர் இந்த உடம்பை கூட கீழே வைக்க போகிறாரு, அப்படியே என்னை எடுத்துக்கொள்ளப் போகின்றார். அதனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எது வேணும் கேளு. அப்போ அந்த எலிசா என்ன கேட்டார்? உங்களுக்கு இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். அப்போ அவர் சொல்வார், நீ கேட்கறது சாதாரண காரியம் இல்லை, கடினமான காரியம். ஆனாலும் இது நடக்கும். எப்போ தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னையே நீ கீழே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அந்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ளே வந்து தங்கும் என்று சொல்லுவார். அப்போ எலியா அடுத்த நாள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறப்ப கீழே நின்றுக்கிட்டு இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த எலிசா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னது மாதிரி எலியாவிடமிருந்து ஆவியின் 2 மடங்கு ஆசீர்வாதம் இந்த எலிசாவிடம் வந்து தங்குகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள தங்கணும் அப்படின்னாக்கா நாம் யாரை உற்று நோக்க வேண்டும்? ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். 3வதாக இயேசு விண்ணேற்பு அடைகின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்போ இயேசுடைய விண்ணேற்பு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? இப்போ இந்த 3 பேருமே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். முதல் நபர் யார்? ஏனோக்கு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, ஏனோக்குக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது, எலிசாவுக்கு ஆசீர்வாதம். கீழே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் எலிசா.
2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது யாருக்கு ஆசீர்வாதம்? எலிசாவுக்கு ஆசீர்வாதம். ஆனால் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது யாருக்கு ஆசீர்வாதம் என்றால் இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஏன்னா வேதம் சொல்லுகின்றது, யோவான் 16:7, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயன் அடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அப்ப இயேசு விண்ணகம் போனால்தான் இந்த தூய ஆவியானவர் துணையாளர் நம்மிடம் வருவார். அது ஆண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப ஏனோக்கு போனது அவருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். 2வது எலியா மேலே சென்றது பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த எலிசாவுக்கு ஆசீர்வாதம். ஆனால் இயேசு விண்ணேற்படைந்தது அங்கிருந்து தூய ஆவியை இந்த ஒட்டுமொத்த திருச்சபைக்கே கொடுத்து அந்த ஆவியானவரால் நாம் இயக்கப்படுகின்றோம் என்றால் இந்த உலகத்தில் அவரை பின்பற்றக்கூடிய இந்த உலகத்தார் அனைவருக்குமே இயேசுடைய விண்ணேற்பு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இன்னும் தெளிவாக சொல்கிறார், 2 பெண்கள் மாவு அரைப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், இன்னொருத்தி விடப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், இன்னொருவர் விடப்படுவார். 10 கன்னியர்கள், 5 பேர் உள்ளே போகிறாங்க மணவாளன்னு, 5 பேர் வெளியில் இருக்கின்றார்கள். 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள், 5 பேர் வெளியேற்றப்படுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50-50. 2 பேரில் ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்க. 2 பேர் வயலில் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க மேலே எடுக்க, ஒருத்தவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்க. 10 கன்னியர்களில் பாதி பேர் உள்ளே போகிறாங்க, மீதி பேர் வெளியே வராங்க. 50-50. 50% பாஸு, 50% ஃபெயிலு. அப்போ நம்ம பாஸாக போகிற கூட்டத்தில் இருக்க போகிறோமா, ஃபெயிலாக போகிற கூட்டத்தில் இருக்க போகிறோமான்னு இன்னைக்கு இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, அப்போ இயேசு விண்ணேற்பு அடைந்திருக்கின்றார் என்றால் நாமும் அவரைப் போல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு இந்த மண்ணகத்திலே வாழும் பொழுதே நாம் சொன்னது போல இந்த திருச்சபையில் ஆண்டவரை துதிப்பது, போற்றுவது, ஜெபமாலை ஜெபிப்பது, திருப்பலியிலே பங்கெடுப்பது, பாவ சங்கீர்த்தனம் செய்வது, இப்படி ஆன்மீக காரியத்தில் நம்மையே தயார் செய்யும் பொழுது, மோட்சத்திற்கு செல்லும் பொழுது அங்கே நாமும் ஆண்டவரை துதிக்க முடியும். ஆண்டவருடைய சாட்சிகளாக இவ்வுலகிலே வாழ்வோம். அவருக்காக என்றுமே நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். உடலின் உரு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளை, நம்முடைய நாட்டையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து கோருவோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, படைப்பனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க நீர் ஏற்படுத்திய எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்க நீர் தந்துள்ள கட்டளையை தங்களது பணிவாழ்வின் மையமாக கொண்டு நற்செய்தி பணி செய்யவும் உமது உடனிருப்பால் அவற்றை பெற்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளையும் கடந்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருக்கவும், மக்களின் நல்வாழ்வு என்னும் ஒரே எதிர்நோக்கையே முன்னிறுத்தி செயல்படவும் அருள் தாரும். குறிப்பாக எம்முடைய நாட்டில் மக்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு செயல்படும் நல்ல அரசு அமைய அருள் தர
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். பல நிலைகளின் மக்களை பிளவுபடுத்தும் தீய எண்ணம் கொன்றவர்கள் ஆற்றலும் செயல்படும் இச்சூழலில் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்றும் எம் நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு மேலோங்கி இருக்க ஏதுவாக புனித பவுல் சொல்வது போல மக்கள் ஒருமனப்பட்டிருக்கவும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு அமைதியுடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இறைவா, மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஆன்மீக சமூக பொருளாதார வளர்ச்சி என்னும் ஒரே எதிர்நோக்கு கொண்டு செயல்படவும் எம்முடைய குடும்பங்களிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாடும் சிறந்து எம் குடும்பங்களில் வளர்ச்சி அடையவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். என்றென்று வாழும் இல்லாமல இறைவா, இன்று நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களை நீர் ஏற்று எங்களுடைய நாட்டையும் திரு அவையையும் ஒன்றுபடுத்தி நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நடுமுகமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரிய வெற்றியை நாட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீது சாவின் மீது வெற்றி கொண்டவர், வானதுதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகத்திற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாட்சியிலிருந்து விலகி சென்றுவதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தரணி வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். உன்னை நாடி நாடி வரும் நேரம், போய் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. ஜெபிப்போமாக. என்றென்று வாழும் இல்லாமல்ல இறைவாம், இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறு நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா.